ஹாய், நான் உங்கள் அரவிந்த்ராஜ். நம்மளோட சேனல் KTM Black 360 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு விஷயம் பேசியிருந்தேன். ஆன்லைனில் வந்துட்டு 2 விஷயம் இருக்குது. ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. நல்லது வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு பயன்பாடுபட்டு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நம்ம நல்லதுன்னு சொல்லிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் நம்ம அடி வாங்கி மேலே வரமோ அது கெட்டதுன்னு சொல்லிக்கிறோம். ஆக்சுவலியாக நம்ம ஒரு விஷயத்தில் போயிட்டு அடி வாங்குறோன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கும். சரிங்களா? இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்டாகிராம் சேனலில் ஒருத்தவங்க எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு 360 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு நம்ம சும்மா விஷுவலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் செக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 360 ரூபா இன்ட்டு 25,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் அமௌண்ட்டு அவங்களுக்கு போய் ட்ரான்சாக்ஷன் ஆகுது. இதே மாதிரி நிறையா தேவையில்லாத ஒரு ஆப் 18+ ஆப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், அந்த மாதிரி பேசலாம், இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயமான ஆப்லாம் இப்போ வந்துட்டு சமூக வலைதளங்களை ஊடுருவி வருது. நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போகும். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டேஜில் இருக்க பர்சன்லாம் நிறையா அடிப்படுறாங்க, நிறைய பேர் மாட்டுறாங்க. இப்போது நார்மலாக ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் போய்ட்டு செக் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போய்ட்டு செக் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கா அப்படி இப்படி நிறையா ஸ்டேட்டு உள்ளே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் அதிகமாக இருக்காங்க. லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு இந்த ரேட்டு, இதுக்கு இந்த ரேட்டு. நான் எதுவும் ஓப்பனாக சொல்லலை, ஜஸ்ட் உங்களோட அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். இந்த விஷயம் பேசுகிறதுக்கு இவ்வளோ ரேட்டு, இந்த விஷயம் பேசுகிறதுக்கு இவ்வளோ ரேட்டு, இந்த விஷயம் பேசுகிறதுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி பசங்களோட அதாவது உணர்ச்சிகளை தூண்டி அவங்க பேசுகிறாங்க. இது பேசுகிறதுனால என்ன நடக்குது, அவங்களும் பே பண்ணிடுறாங்க. பே பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஒரு சில பேர் அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க, ஒரு சில பேரால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அதுலேயும் ஸ்கேம் நடக்குது. பே பண்ண சொல்லிவிட்டு அவங்களோட இதை பிளாக் பண்ணிடுறது, இல்லை அவங்களோட டெலீட் பண்ணிடுறது, இந்த மாதிரி விஷயமும் நடக்குது. ஆக்சுவலி அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை யாருமே படிக்கிறது கிடையாது. நம்ம நார்மலாக பேங்க்கில் லோன் வாங்கினாலே அந்த 17 பக்கம் 16 பக்கம் நம்ம யாரும் படிக்க மாட்டோம். இன்ட்டு மார்க் போட்டு வச்சா சைன் போட்டு வந்துடுவோம். ஸோ நார்மலாக நம்ம இந்த ஒரு விஷுவலாக நடக்க வேண்டிய விஷயத்துலையுமே நம்ம இப்படி இருக்கோம். இது ஆன்லைன் தானே, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு அக்செப்ட், அக்ரி, அலோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். பட் இதுக்காக பின்னாடி வரப்போகிற ப்ராப்ளத்தை நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. இதோட கண்டென்ட் கண்டினியூ வந்து அடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க.